எந்த ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் அதில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்ற 2 விஷயம் இருக்கும். அதாவது எந்தெந்த விஷயத்தில் நம்ம பண்ணணும், எந்தெந்த விஷயத்தில் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கும். ஸோ கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கும்போது நீங்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணணும், அதாவது எந்தெந்த விஷயத்தில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கேம்பிளிங் அப்படிங்கிறது கிரிப்டோ கரன்சியில் மட்டும் இல்லை, எந்த ஒரு ஃபார்மில் இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணணும். பட் இன் ஸ்பெசிஃபிக் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நிறையா கேம்பிளிங் ஆட்ஸ் அண்ட் கேம்பிளிங் வெப்சைட்ஸ் பார்ப்பீங்க. ஸோ இந்த கேம்பிளிங் ஆட்ஸ் அண்ட் கேம்பிளிங் வெப்சைட்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏன்னா கேம்பிளிங் அப்படிங்கிறத ஜென்ரலாகவே பார்த்துட்டோன்னா 90% நம்ம மணி லூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் ஒரு பிகினராக இருக்கும்போது இந்த கேம்பிளிங்லாம் இன்வால்வ் ஆனீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து உங்களோட கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாமே லூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கேம்பிளிங் அப்படிங்கிற விஷயத்தை அவாய்ட் பண்ணிடணும். ஸோ நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கேம்ஸ் அப்படிங்கிறது கிரிப்டோ கரன்சி பொறுத்த வரைக்கும் 2 ஃபார்மில் இருக்கும் மேஜராக. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் ஒன்ஸ் உங்களோட சோஷியல் மீடியாவில் மேபி நீங்கள் கிரிப்டோவில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது மேபி ஒரு ஹேஷ்டாக் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரேண்டமான பர்சன்ஸ் கிட்ட இருந்து மெசேஜ் வரும். மேபி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்ககிட்ட கொடுங்க, ஒரு $500 இன்வெஸ்ட்மெண்ட் எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா வில் மேக் இட் இன்டூ $5,000 இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணுறோம். அந்த மாதிரிலாம் நிறைய உங்களுக்கு மெசேஜ் வரும். பட் 100% இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி எந்த ரிக்வஸ்ட் வந்தாலும் இது பார்க்குறதுக்கு லுக்ரேட்டிவாக இருக்கலாம், பட் இது வந்து கம்ப்ளீட்லி 100% ஃபேக். ஸோ இந்த மாதிரி எந்த மெசேஜஸ் வந்தாலும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டாம். அண்ட் அந்த 100% ஃபேக் தான். ஸோ அது இன்வால்வ் ஆக வேண்டாம். அண்ட் இன்னொரு டைப் ஆஃப் ஸ்கேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா க்ளவுட் மைனிங். ஸோ க்ளவுட் மைனிங் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஒரு மணி வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி ஒரு $1,000 இல்லை $100 அந்த மாதிரி மணி வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மணிக்கு ஏற்ற அளவுக்கு அவங்க வந்து பிட்காயின்ஸ் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் மேபி ஒரு 90 days இல்லை 180 days நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மணியை பொறுத்து அந்த நம்பர் ஆஃப் டேஸ்க்கு வந்து உங்களுக்கு பிட்காயின்ஸை மைன் பண்ணி தருவாங்க. ஸோ இதை க்ளவுட் மைனிங். இது பண்ண வேண்டாம்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 99% க்ளவுட் மைனிங் வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து ஃபேக்காக தான் இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் ஆர் 2 weeks கழிச்சு வெப்சைட் வந்து ஆஃப்லைன் போயிடும். ஸோ உங்களுக்கு யாரை கான்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது, உங்கள் மணி லாஸ் ஆயிடும். அப்படியே நீங்கள் அந்த 1% கரெக்டான வெப்சைட் கண்டுபிடிச்சாலும் அது எண்ட் ஆஃப் 90 days உங்கள் கைக்கு கிடைக்கிற பிட்காயின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் அந்த $100 வச்சு நீங்கள் எவ்வளோ பிட்காயின் வாங்கியிருப்பீங்களோ அதை விட கம்மியான பிட்காயின்ஸ் தான் தருவாங்க. ஸோ ஒன்று வந்து லாஸ் ஆகும், இல்லைனா வந்து உங்களோட மொத்த பணமும் போயிடும். ஸோ க்ளவுட் மைனிங் வெப்சைட்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்டாக வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ கிரிப்டோ கரன்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய தேர்ட் விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா டே ட்ரேடிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா ஒரு கிரிப்டோ கரன்சியை வாங்கி ஒரு நாளுக்குள்ளே இல்லை 2 நாளுக்குள்ளே செல் பண்ணுறது தான் டே ட்ரேடிங். ஸோ இது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் த டே ட்ரேடர்ஸ்க்கு லாஸ் தான் வரும், ப்ராஃபிட் வராது. கிரிப்டோ கரன்சியில் பிகினராக என்டர் ஆகும்போது நான் டே ட்ரேடிங் தான் பண்ணேன். நான் பார்த்த நிறைய வீடியோஸ் பிளாக்ஸில் டே ட்ரேடிங் பண்ண வேண்டாம், மோஸ்ட்டாக லாஸ் தான் வரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் நான் டே ட்ரேடிங் பண்ணேன். ஏன்னா எனக்கு அது கொஞ்சம் லுக்ரேட்டிவாக தெரிஞ்சிச்சு. மேபி நான் ஒரு நாளில் வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி வாங்குறேன், அடுத்த நாள் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நான் மேபி ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு ஒரே நாள் $2,000 கிடைக்கும். இது எனக்கு லுக்ரேட்டிவாக இருந்துச்சு, நான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் 5 to 6 days வந்து எனக்கு கரெக்டாக போச்சு. ஆக்சுவலி நான் வச்சிருந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு 30% வந்து நான் ப்ராஃபிட் கிடச்சிச்சு எனக்கு. பட் ஆஃப்டர் தட் நெகட்டிவ் ட்ரெண்ட் வரும்போது என்ன நான் வந்து டே ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு 70% வந்து நான் வச்சிருந்த சேவிங்ஸ் வந்து க்ளாஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆக்சுவலி இந்த டே ட்ரேடிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதே கரெக்டாக புரிஞ்சு அதுக்கப்புறம் தான் நான் லாங் டேர்ம் ட்ரேடிங் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு டே ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபோர்த் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மார்ஜின் ட்ரேடிங். ஸோ மார்ஜின் ட்ரேடிங் அப்படின்னு பார்க்கும்போது உங்ககிட்ட ஒரு $1,000 இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு 100x மார்ஜின் ட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ அப்போது 1000 into 100 அப்படிங்கிறது $1,00,000. ஸோ $1,000 வச்சு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு பதிலாக $1,00,000 வச்சு ட்ரேடிங் பண்ணுறீங்க. ஸோ உங்ககிட்ட $1,000 தான் இருக்குது. ஸோ மீதி $99,000 நீங்கள் ட்ரேட் பண்ணுற பிளாட்ஃபார்ம் கிட்ட இருந்து கடன் வாங்குறீங்க. ஸோ உங்கள் ட்ரேட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த $99,000 நீங்கள் திருப்பி கொடுத்துருவீங்க. ஸோ இது பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய ப்ராஃபிட் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் $1,000 வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த $1,000 ஒரு 10% ப்ராஃபிட் கிடைக்கும் போது உங்களோட ப்ராஃபிட் $100 தான். பட் $1,00,000 வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது அந்த $1,00,000 உங்களுக்கு 10% ப்ராஃபிட் கிடச்சிச்சு அப்படின்னா அது வந்து $10,000. ஸோ இந்த $10,000 உங்களோட $1,000 நீங்கள் $11,000 உங்களோட ப்ராஃபிட் எடுத்துகிட்டு $99,000 நீங்கள் கடன் வாங்கினதுக்கு திருப்பி கொடுத்துருவீங்க. இது பாசிட்டிவ் சைட். நெகட்டிவ் சைட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் $1,000 வச்சு ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10% லாஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களோட லாஸ் வந்து $100. ஸோ உங்கள் கையில் வந்து திருப்பி $900 இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 100x மார்ஜின் வச்சு ட்ரேட் பண்ணும்போது உங்கள்கிட்ட $1,00,000 இருக்கும். அந்த $1,00,000 10% லாஸ் ஆச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிறது வந்து $90,000 தான். பட் நீங்கள் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் கிட்ட $99,000 கடன் வாங்கியிருக்கீங்க. ஸோ அந்த $99,000 நீங்கள் ரீபே பண்ணணும். பட் உங்கள்கிட்ட இருக்கிறது $90,000 தான். ஸோ உங்கள் கையிலிருந்து $9,000 எக்ஸ்ட்ராவாக போட்டு அந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து ரீபே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் வச்சிருந்த $1,000 போச்சு, அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா $9,000 வந்து நீங்கள் கடன் கட்டணும். ஸோ இதான் மார்ஜின் ட்ரேடிங்கோட டிஸ்அட்வான்டேஜ். ப்ராஃபிட் கிடைச்சாலும் அது அதிகமாக கிடைக்கும், லாஸ் போனாலும் அதிகமாக போகும். ஸோ அதனால் மார்ஜின் ட்ரேடிங் வந்து ஒரு பிகினராக இருக்கும்போது நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கும்போது நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய 4 விஷயத்து தான். ஒன்று வந்து கேம்பிளிங் பண்ண வேண்டாம். செகண்ட் வந்து எந்த விதமான ஸ்கேம்ஸ்லையும் இல்லை க்ளவுட் மைனிங்லையும் இன்வால்வ் ஆக வேண்டாம். தேர்ட் வந்து டே ட்ரேடிங் பண்ண வேண்டாம். ஃபோர்த் வந்து மார்ஜின் ட்ரேடிங் பண்ண வேண்டாம். இந்த 4 விஷயத்தையும் அவாய்ட் பண்ணாலே போதும், உங்களோட மணி எதுவுமே லூஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம். கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு மார்க்கெட்டாக இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட், பாண்ட்ஸ், இந்த மாதிரி எந்த மாதிரி மார்க்கெட்டாக இருந்தாலும் நீங்கள் ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு இல்லை, லாஸ் ஆகாமல் இருக்கிறதா வந்து உங்கள் ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்.